ரெஸ்லிங் ஒரு பெரிய வீரர் ஜான் சீனான்னு பேர் அவருக்கு வந்து தோல் புற்றுநோய் வந்திருக்கு. ஸோ அந்த தோல் புற்றுநோய்க்கான காரணம் என்ன? நான் சன்ஸ்கிரீன் போட்டதா? இந்த முல்தானி மிட்டி வந்து இன்னைக்கு உலக அளவில் தோல் சார்ந்த நோய்களுக்கும் தோல் புற்றுநோய்களுக்கும் ஒரு ஃபேஸ் பேக்கோட காஸ்டே பார்த்தீங்கன்னா 95,000 rupees. நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு திருமணத்துக்கு போகணுன்னா ஒரு 4 மணிக்கு இதை செய்யும். ஒரு 4-5 மணி நேரம் முகம் பளபளப்பாக பொலிவாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டால்க்குங்கிற கெமிக்கல் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியோட இருக்கு. அந்த டால்க் இல்லாத முகப்பூச்சிகளோ பவுடரோ கிடையாது. எக்ஸிமால அரிப்பு வந்துச்சுன்னா அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியும். கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான அரிப்பு இருக்கும். அதிகமான வேர்வை வர்றது கெட்டதான்னு கேட்டால், வேர்வை துர்நாற்றம் நமக்கு வருதுன்னா 5 நோய்கள் நமக்கு இருக்க பாசிபிலிட்டி உண்டு. ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த சாக்ஸை பிழிஞ்சா அவ்வளோ தண்ணி அதில் வரும், அவ்வளோ வேர்வை வரும். அது வியர்வை நோய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி சில பேர் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க சார் இந்த உலகத்தில். யாருக்குமே வந்து பொறுமையே இல்லை, ஓகேங்களா? யாராவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டக்குன்னு ஸ்கின் ஆகிடுச்சு, நான் கல்யாணத்துக்கு போகிறேன், டக்குன்னு வந்து வீட்லேயே ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு சிலது வந்து ஹோம் ரெமெடியாக போடுறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிடுது இல்லையா? அது மாதிரி இப்போ ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க, டக்குன்னு ஃபேஸ் பேக் ஒன்று போடணும் அப்படின்னா ஹோம் ரெமெடியாக என்ன சார் போடலாம்? தற்காலிக அழகுபடுத்தக்கூடிய முயற்சிகள் இயற்கை முயற்சியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அழகாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். கல்யாணத்துக்கு போகிற ஒரு நாளைக்கு நான் அழகாக இருக்கணுமா இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அழகாக இருக்கணுமா, இந்த சாய்ஸ் நம்ம எடுக்கணும். சரி, இந்த நிகழ்ச்சி பார்த்த பிறகாவது கொஞ்சம் பேர் நம்ம பர்மனெண்ட்டாக அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். முல்தானி மிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த முல்தானி மிட்டி வந்து இன்றைக்கி உலக அளவில் தோல் சார்ந்த நோய்களுக்கும் தோல் புற்றுநோய்களுக்கும், நீங்கள் இந்தியன் அழகு சாதன பொருட்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் அழகு சாதன பொருட்களில் இந்த முல்தானி மிட்டி ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு முறை என்னோடய நண்பர் ஒருத்தர் துபாயிலேருந்து ஒரு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு வந்தார். ஒரு ஃபேஸ் பேக்கோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 95,000 rupees. ஒரே ஒரு பேக் தான், 95,000 ரூபாய். இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில சினிமா நடிகைகள் வந்து அதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை சில அழகு விஷயங்களுக்காக அவங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ஒரு சின்ன பேக், அதோட எடையே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 grams தான். சரிங்களா? அது யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர், முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது எல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. 1 lakh கிட்டத்தட்ட வருது. எனக்கு கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் நான் எல்லாத்தையும் படித்து பார்த்து நான் கேட்டேன், இதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் தெரியல சார், ஏதோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கோல்டெல்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்குது சார் அப்படின்னு சொன்ன. ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய முல்தானி மிட்டி தான் அதில் இருக்குங்க அப்படின்னு. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள், இதை போய் நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேனே என்ன? அதுதான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கி முல்தானி மிட்டிக்கு இணையாக முக அழகையும் வசீகரத்தையும் நிறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை பொருள் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். முல்தானி மிட்டியை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் ராமாயணத்திலே இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? சீதைக்கு திருமணம் ஆகுது, திருமணத்துக்கு சீதையை தயார் பண்ணுறாங்க. அந்த முதல் நாள் நலங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு. அப்போ நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க தோழிகள்லாம் பேசுகிற மாதிரி வரக்கூடிய இடங்களில் மஞ்சளோடு முல்தானி மிட்டியை சேர்த்து பன்னீர் எடுத்து அந்த பன்னீரில் அரைத்து எடுத்த அந்த ஒரு பூச்சை எடுத்துட்டு சீதை மேலே பூசலான்னு போனால் இந்த பூச்சி போடுறதை விட சீதை அழகாக இருக்கலாம். அதனால் இது அவளுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு பாடல் வரதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலாச்சாரமாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு விஷயமாக முல்தானி மிட்டி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ முல்தானி மிட்டியை விட சிறப்பாக ஏதாவது ஒன்று இருக்குமா? கிடையாது. இந்த சம்மர்லலாம் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த முல்தானி மிட்டி போடுறது மட்டும் இல்லை, இந்த பேக் போடும்போது எல்லாம் ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா, நம்மலாம் பேக் போட்டு 30 minutes 45 minutes விடக்கூடியதை வச்சுருக்கோம். அது பெரிய தவறு. நீங்கள் ஃபேஸ்க்கு ஒரு பேக் போட்டாலோ ஸ்கின்னுக்கு ஒரு பேக் போட்டாலோ மேக்ஸிமம் டைம் 15 நிமிஷம் தான். நீங்கள் பேக் போட்டு காய வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்? ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் இல்லையா? அப்போ ட்ரை ஆகும்போது அது என்ன பண்ணும்? தோலை ஸ்ட்ரெச் பண்ணும். அப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு மாதிரி சுருக்கமோ இல்லை தோல் வந்து நீண்ட காலம் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறீங்கன்னா தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அழகுக்காக போடக்கூடிய பொருள் அழகை கெடுக்கக்கூடிய பொருளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த பேக் வந்து நம்ம போடக்கூடாது. முல்தானி மிட்டியில் நல்ல ரோஜாவுடைய பன்னீர் கிடைக்குமான்னு பாருங்கள்.
அப்படி இல்லைன்னா வந்து சந்தனத்தை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர், இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று நல்லா கலந்து அதை ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக செஞ்சுட்டு முகத்தில் அதை போட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து முகம் கழுவுங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு திருமணத்துக்கு போகணுன்னா ஒரு 4 மணிக்கு இதை செய்யுங்க. ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் முகம் பளபளப்பாக பொலிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்குறவங்களே உங்களை பார்க்கும்போது அப்படியே மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிவு கிடைக்கிறது பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இளமையாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை எப்படி இயற்கை மருத்துவம் சொல்லுதோ அந்த மாதிரி இந்த இயற்கையான விஷயங்களை நம்ம செய்யலாம். ஆனால் அவசரம் கூடாது. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா 4 மணிக்கு வருவோம், கிடுகிடுன்னு ட்ரெஸ் பண்ணுவோம், 5:30 மணிக்கு மண்டபத்துக்கு போனோம். சார் 15 மினிட்ஸ் போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை சார், ஒரு க்ரீம் கொடுங்க சார், நான் போட்டு போயிடுறேன்பாங்க. அது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் முகப்பூச்சா போடக்கூடிய எல்லா க்ரீம்லேயும் டால்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கிறத பார்க்கணும். இந்த டால்க்குங்கிற கெமிக்கல் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியோடு இருக்குது. அந்த டால்க் இல்லாத முகப்பூச்சிகளோ பவுடரோ கிடையாது. சரிங்களா? இந்த டால்கோட மைண்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புற்றுநோயோடு அவதிப்படக்கூடிய மிகப்பெரிய புற்றுநோயாளிகள் யாருன்னா அவங்க தான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம முகப்பூச்சி ஒன்று போடுறோன்னா உடனே நம்ம அது உள்ளே போகுதுன்னு தெரியாமையே அதை போட்டுட்ருக்கோம். இப்போ தலைக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? எதுக்காக வைக்கிறோம்? சூடாகக்கூடாது, அது ஒன்று. அப்போ ட்ரை ஆகக்கூடாது, அதுக்காக தலைமுடி வளர்கிறதுக்கு. ரைட். அப்போ அதை நம்ம போடும்போது நம்ம உடம்பு அதை உறிஞ்சிக்குது இல்லை. அப்போ ஒரு கெமிக்கலை நீங்கள் ஃபேஸில் போட்டால் என்ன ஆகும்? ஃபேஸ் அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் போடும்போதே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அடிக்கடி போட்டோன்னா ஓகே பெரிய ப்ராப்ளமாக மாறும். ஆனால் இந்த முல்தானி முட்டியை பொறுத்தவரையும் அது ஒரு இயற்கை பொருள். அதை நீங்கள் ரா மெட்டீரியலாக வாங்கலாம், அப்படியே பொடியாக வாங்கலாம். அதில் போட்டு பால், கொஞ்சம் இந்த ரோஜா பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா மைய ஒரு 10 நிமிஷம் ஒரு கல்வத்தில் போட்டு இழைச்சிங்கன்னா அப்படியே குழம்பு மாதிரி சாஃப்டாக, குழந்தையோட தோலை நம்ம தொட்டோன்னா எப்படி வருமோ அந்த மாதிரி சாஃப்டாக வரும். அது அழகாக ஃபேஸில் பேக் போடுங்க, கைகளில் போட்டுங்க, கால்களில் போட்டு, எங்கே வேணால் உடம்பு ஃபுல்லாக தேய்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பாடி பேக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ நெத்தியில் ஆரம்பித்து கால் வரையிலும் இந்த பேக்கை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிருங்க. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த வெயிலில் நின்று அழகே போயிடுச்சு சார்ம்பாங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரபலத்துக்கும் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டவும் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா என்னோடய இமேஜ், அந்த ஃபேஸ், அந்த பியூட்டி, இதுக்காகவே நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பாங்க. ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் கூட சமீபத்தில் என்னை வந்து பார்த்துருந்தார். அவருக்கு நான் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த முல்தானி மெட்டி பேக் தான். அவர் 3 முறை யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் ஒரு மேட்ச், ஒரு சீரீஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து என்ன பண்ணுறனோ இல்லையோ சார், ஒரு 2 கிலோ வாங்குறேன், நல்லா போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம ரஜினிகாந்த் வந்து அந்த சிவாஜி மூவில குளிச்சு அப்படியே வெள்ளையா வருவார் பாருங்க, அந்த மாதிரி நான் பண்றேன் சார், எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு சார் அப்படிம்பாரு. ஸோ இன்னைக்கு இயற்கையா ஃபாஸ்டா தற்காலிகமா முகத்துல ஒரு அழகு வரணும், தோல்ல ஒரு அழகு வரணும்னா முல்தானி மிட்டி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். சார் இப்போ அதே மாதிரி நம்ம வெயிலில் போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சன் எக்ஸ்போசர் மேலே படாமல் இருக்க சன்ஸ்கிரீன் போடுவோம் சார். இது நேச்சுரலாக வந்து சன் எக்ஸ்போசர் தடுக்க ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணலாமா? சரி, பொதுவாக சன்ஸ்கிரீன் நல்லதா கெட்டதாங்கிற விவாதம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் ஒரு பெரிய வீரர் ஜான் சீனான்னு பேர் அவருக்கு வந்து தோல் புற்றுநோய் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த தோல் புற்றுநோய்க்கான காரணம் என்ன, நான் சன்ஸ்கிரீன் போட்டதா, நான் சன்ஸ்கிரீன் போடாமல் விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவரோட சமூக வலைத்தளத்தில் போட்டிருந்தார். ஸோ அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது, நமக்கு சன்ஸ்கிரீன் தேவையா இல்லையா? நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம எல்லாரும் வெப்பமண்டல பூமியில் இருக்கக்கூடியவங்க. வெயில் நம்ம உடம்புல படுறதுனால, அதீத வெயிலுக்கு நம்ம வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுனால நமக்கு நோய்கள் வருமா? வராது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் வச்சுருக்க வரையிலும் உங்களுக்கு எவ்வளோ வெயிலில் நீங்கள் எக்ஸ்போஷர் ஆனாலும் உங்கள் தோலுடைய பாதிப்பு மினிமமாக தான் இருக்கும். தோல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய பலத்தையும் வச்சிருக்கும். அப்போ நீங்கள் நல்லா எண்ணெய் தேய்க்கிறீங்க, குளிக்கிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, வெயிலில் 2 வீலரில் போகிறீங்க, பெரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. தோலுக்கும் தண்ணீருக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ தோல் நல்லாயிருக்கும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால உங்கள் தோல் ஆரோக்கியம் வராது. நீங்கள் தண்ணியை நிறைய குடிச்சிங்கன்னா உங்கள் தோல் ஆரோக்கியம் இருக்கும். வெயிலில் நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகும்போது வியர்வை சுரப்பிகள் அந்த இடத்துல நல்லா வேலை செய்யும். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வெயிலில் எக்ஸ்போஷர் ஆகும்போது நல்ல வியர்வை வந்து உங்கள் உடம்பு வறண்டு போகாமல் அது பாதுகாக்குதுன்னா
அப்போ ஏன் நம்ம வெயிலை பற்றி கவலைப்படணும்? கரெக்ட் தான். ஸோ தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்துவதை விட ரொம்ப சிறந்தது. அதே போல் நம்ம ஊரில் வந்து சந்தனம், பொதுவாக நெத்தியில் நம்ம சந்தனம் வைக்கிறோம் அப்படிங்கிறது வெறும் வந்து அழகுக்காக உள்ள பக்திக்காக மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் சந்தனம் வைக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு நல்ல குளிர்ச்சி உடல் அடையும் போது கோடையுடைய பாதிப்பு நமக்கு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியுமே தவிர எனக்கு சன்ஸ்கிரீன் ஒரு பெரிய பலன்களை கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பெரும்பாலும் அது எதில் பண்ணுறாங்க, அதனால் கிடைக்கக்கூடிய நல்ல விளைவுகளை விட கெட்ட விளைவுகள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வேகமான வாழ்வியல் முறையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் நிறைய பெரிய மனிதர்களை பார்க்குறேன், வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் செலவு செய்கிறத பார்க்கணும். சிலரோட வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்தில் வச்சுருக்காங்க. 1 மணி நேரம் வந்து தியானத்திலையும், அரை மணி நேரம் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தலையும் தொழிலாகவே தினசரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய வெற்றியாளர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் பண்ணாலே சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதை விட நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது பார்க்க முடியும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து சன்ஸ்கிரீன் பற்றி என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. சரி, இப்போ அதே மாதிரி வந்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்காக சொன்னீங்க சார், இளமையாக இருக்குன்னா ஒரு 7 பில்லர்ஸ் அப்படி சொன்னீங்க இல்லையா? அதை தாண்டி இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குவோம், ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் அளவு தண்ணீர் குடித்தாலே பெரும்பாலும் தோல் நோய்களை நீங்கள் பார்க்க முடியாது. 2வது உணவு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதெல்லாம் உடம்புல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய, இதை ரத்த சுத்தி செய்வதில் இதற்கு இணையான சிறந்த உணவுகளே கிடையாது. அப்போ நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக வாழைத்தண்டை உணவில் சேர்ப்பாங்க, வாழைப்பூவை வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்ப்பாங்க. அப்போ இந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது தோல் ஆரோக்கியம் பெட்டராக இருக்கும். கோவைக்காய் தோல் ஆரோக்கியத்திற்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து. நான் சொல்கிறது காய்கறிகள், அப்புறம் பழங்கள் மற்றது சொல்கிறேன். கோவைக்காய் ரொம்ப சிறந்த மருந்து. கோவைக்காவை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே ஸ்கின்லாம் உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம், புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பாகக்காய், முள்ளங்கி, இந்த ஒவ்வொரு நாளைக்கும் இந்த காய்கறிகளை 100 கிராம் உங்கள் உணவில் சேர்த்தாலே உங்களுக்கு தோல் நோய் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் புடலங்காய் வந்து மிகப்பெரிய தோல் நோய்க்கான மருந்து. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எக்ஸிமா, சோரியாசிஸ் நோய், இந்த 2 நோயாளிகளுக்கும் சிறந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா புடலங்காவும் தான். ஏன்னா புடலங்காவை அவங்க கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 90% அவங்களுக்கு அந்த ஸ்கின்னுனால பெரிய பிரச்சனையே இருக்காது. எக்ஸிமாவில் அரிப்பு வந்துச்சுன்னா அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான அரிப்பு இருக்கும். அலுவலகம் முடித்து வந்துட்டு உட்காந்தாங்கன்னா கால்களில், கணுக்கால்களில் ஏற்படுகின்ற எக்ஸிமாக்காக காலை வந்து 1 மணி நேரம் சொரிஞ்சு அதில் ரத்தம் வந்து தண்ணி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதுக்காகவே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். பட் அவங்கெல்லாம் புடலங்காவை சாப்பிட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் 50% 60% குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். அதே போல் வெங்காயமும் பூண்டும் தோலுக்கு மிகச்சிறந்த உணவுகள். வெங்காயத்தை நீங்கள் நல்லா உணவில் சேர்க்கறது, பூண்டை நிறைய உணவில் சேர்க்கறது வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 2 உணவுகளில் தான் கந்தகம் இருக்குது. இயற்கை கந்தகம் அப்படிங்கிறது ரத்த சுத்திக்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் இணையான ஒரு உணவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சமையலில், குறிப்பாக நம்ம தமிழ் முறை சமையலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் ரத்த சுத்திக்காக உள்ளது தான். அப்போ உங்களோட தோல் ஆரோக்கியத்திற்கு இதை நம்ம பயன்படுத்தினாலே போதும். அவியல், மசியல், துவையல், பொரியல், இந்த வறுவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம தமிழ் உணவில் கிடையாது. எண்ணெயில் உணவை வேக வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு கிடையாது. வேக வைத்த உணவை தேங்காய் சேர்த்து அவியலாகவோ, அல்லது நேரடியாக பச்சையாக அரைத்து துவையலாகவோ, அல்லது நன்றாக மத்திட்டு கடைந்து மசியலாகவோ, அல்லது ஆவியில் வேக வைக்கக்கூடிய பொரியலாகவோ சாப்பிட்றது தான் நம்ம வழக்கம். அப்போ இந்த மாதிரி வழக்கத்தில் நீங்கள் உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தோல் நோயும் வராது. ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகுது, பீன்ஸ் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், 2 கரண்டி எண்ணெயை போட்டு அப்படியே வதக்கி ஆவி கட்டி அப்படியே சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் நோய் வரதுக்கான காரணம். ஸோ இன்றைக்கு உணவு மட்டும் நோயை கொண்டு வரது கிடையாது, எப்படி சமைக்கிறோம் சாப்பிட்றோங்கிறதும் நோயை நமக்கு கொண்டு வருது. ஸோ இதில் ஒரு கேர் நம்ம எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பழங்கள் தான்.
இன்றைக்கு பொதுவாகவே எல்லா விதமான பழங்களும் தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். பொதுவாக சீசனில் வரக்கூடியது. நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். கலாச்சார ரீதியாக ஒவ்வொரு மண்ணிலையும் விளையக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் அந்த மண்ணில் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான். இப்போ நமக்கு தர்பூசணி வருஷம் ஃபுல்லாக வருதா? வராது. இல்ல சார், கோடையில சம்மர்ல தான் மட்டும் தான் வரும். கிடைக்கும். அதே போல் முலாம்பழம், கிருணி பழம், மாம்பழம் இதெல்லாம் ஏன் இந்த காலநிலையில் வருதுன்னா, இந்த காலத்தில் உடலில் ஏற்படுகின்ற சத்து குறைபாடுகளை மாற்ற இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரம் தான் இந்த பழங்கள் தான். அப்போ இந்த பழங்கள் காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டைகோசு நம்ம ஊரில் விளையிறதா கிடையாது. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் நிச்சயமாக வரும். ஆனால் அவரைக்காவும் பீன்ஸும் கொத்தவரங்காவும் நம்ம ஊரில் வளருது, அது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சாத்துக்குடி சாப்பிட்டா சிரமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது இந்த பூமியுடைய பழங்கள் கிடையாது. ஆனால் கொய்யாக்காயும் மாம்பழமும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய்த்தன்மை குறைந்து போகிறத பார்க்க முடியும். ஸோ எல்லா பழங்களுமே தோலுக்கு நல்லது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க தோல் நோய் இருக்கவங்க புளிப்புச்சுவை இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சாப்பிடக்கூடாதுன்னா நிச்சயமாக நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அளவாக குறைவாக சாப்பிடும்போது நமக்கு பழங்கள் ஒன்றும் பண்ணாது. பால் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அலர்ஜி ஆகும் சொல்லுவாங்க. ஆனால் பாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை விட வீகன் மில்க்னு சொல்லுவோம். பாதாம் பருப்பை ஊற வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய ஆல்மண்ட் மில்க், சோயா பருப்பை ஊற வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய சோயா மில்க், இந்த மாதிரி பால் தோலுக்கும் நல்லது, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஸோ இன்றைக்கு உணவு இது எல்லாமே இன்னொரு கான்செப்டை நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமாங்கிறத புரிஞ்சுக்கணும். வாத உடம்புக்காரங்க கொழுப்பான உணவுகளை சாப்பிடும்போது தோல் நோய்கள் வராது. பித்த உடம்புக்காரங்க கொழுப்பாகவும் இருக்கக்கூடாது, கொழுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, மினிமமாக மெயின்டைன் பண்ணணும். கப உடம்புக்காரங்க கொழுப்பு அற்ற உணவுகளை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தோல் நோய்கள் வராது. ஸோ இந்த கான்செப்டையும் நம்ம புரிஞ்சு, நம்ம வயசு, நான் என்ன வேலை செய்கிறேன், எவ்வளோ நேரம் சன் எக்ஸ்போஷர் இருக்குது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரும்பாலும் நமக்கு பிரச்சனைகள் வராது. சரி, அதிகமாக சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமான டவுட் என்னன்னா, இந்த வாதம் பித்தம் கபம் சொன்னீங்களா, இது எப்படி சார் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது, நான் வாதமா பித்தமா கபமா அப்படின்னு? சரி, ஆயுர்வேதம் பார்த்தீங்கன்னா 200 கேள்வி கொடுக்குதுங்க. 10 ஃபேக்டர்ஸ். அதாவது உங்களோட நிறம், உங்களோட தலைமுடியோட அமைப்பு, கண்களோட அமைப்பு, மூக்கோட அமைப்பு, தாடையோட அமைப்பு, எலும்புகளுடைய அமைப்பு, மூட்டுகளுடைய அமைப்பு, உங்களுடைய உயரம் எவ்வளோ இருக்குது, அதே போல் உங்கள் உடம்புக்கு ஏற்படுகின்ற பசித்தன்மை என்ன, மோஷன் டெய்லி போகிறீங்களா, ஜீரணம் எப்படி ஆகுது, உங்களுக்கு என்ன சுவையான உணவுகளை சாப்பிட பிடிக்குது, என்ன பிடிக்கலை, இது ஒரு ஃபேக்டர். இதே போல் மனசளவில் நம்ம நல்லா படிக்கிறோமா, புத்திசாலியாக இருக்கோமா, சுமாரான புத்திசாலியாக இருக்கோமா, பொறுமைசாலியாக இருக்கோமா, அவசரமாக இருக்கோமா, சண்டை போடுறோமா, இது ஒரு ஃபேக்டர். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, செல்வந்தர்களாக இருக்குமா இல்லையா, தோல்விகளை சந்திக்கிறோமா, வெற்றிகள் நமக்கு சுலபமாக கிடைக்குதா, வெற்றி பெறும்போதும் சமநிலையில் இருக்குமா, இது ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி 10 ஃபேக்டரை வச்சு நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரே உடம்புல வாதம் மட்டும் அதிகமாக இருக்கும், பித்தம் கபம் குறைவாக இருந்து ஒரு காம்பினேஷனால தான் அது வருமே தவிர, நீங்கள் வாத உடம்புக்காரங்க அப்படின்னு சொன்னால் பித்தம் கபம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வாதமும் ப்ரெடாமினண்ட்டாக இருக்குது, பித்தம் கபமும் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணுறது. ஸோ யாருக்காவது நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 30 நிமிஷம் நம்ம மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன்லைனில் டாக்டர்கிட்ட என்னோட பிரகிருதி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு வாதம் பித்தம் கபம்னா என்னங்கிறத செய்வாங்க. இது ஏன்னா இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். ஒரு மனிதனுடைய மரபணு ரீதியாக அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய ஃபிசிக்கல் குணங்கள் என்னன்னு புரிஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி. சார், அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வேர்க்குரு தான் சார். வேர்க்குரு ஒன்று, வேர்வை ஒன்று. வேர்வை உடம்புல அதிகமாக சுரக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நிற்கவும் முடியாது, ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா, அதை போக்க என்ன சார் பண்ணலாம்? அதிகமான வேர்வை வர்றது கெட்டதான்னு கேட்டால் கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடலுடைய வறட்சியை தவிர்க்க, உடலுடைய தேவையில்லாத வெளி வெப்பநிலை நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்க உடல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த வேர்வை. அப்போ அந்த வேர்வை வரும்போது வெறும் நீர் மட்டும் வராது, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சேர்ந்து தான் நமக்கு வேர்வையாக வெளியில் வரும். எந்த அளவுக்கு நம்முடைய ரத்தத்தில் கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு வேர்வை துர்நாற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேர்வை துர்நாற்றம் நமக்கு வருதுன்னா 5 நோய்கள் நமக்கு இருக்க பாசிபிலிட்டி உண்டு. நம்பர் 1, நம்ம குடிக்கிற நீர்த்தன்மை ரொம்ப குறைவாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. டீஹைட்ரேஷன் நமக்கு ஆகுதுன்னா வேர்வையில் கடுமையான துர்நாற்றம். இப்போ நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு நாள் ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க. அலைஞ்சு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அன்றைக்கி என்ன ஸ்வெட் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் டெய்லி இருக்காது. இதுக்கு காரணம் டீஹைட்ரேஷன். செகண்டு,
லிவரோட ஹெல்த். உங்களோட ஈரல் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுதுன்னா உங்களுடைய வியர்வை துர்நாற்றம் உங்களை பக்கத்தில் யாரையுமே உட்கார விடாது. பர்ஃப்யூம் இல்லாமல் நீங்கள் வெளியிலே போக முடியாதுன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு துர்நாற்றம் ரொம்ப கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியும். இது லிவர் பாதிப்பு இருக்குன்னா. மூன்றாவது உங்கள் உணவு. நீங்கள் சாப்பிட்ற உணவில் நிறைய மசாலா உணவுகளையோ அல்லது அசைவ உணவுகளையோ நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாதிப்பு மூன்றாவதாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நான்காவது, உங்கள் உடம்புல புற்றுநோய் சார்ந்த நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த வேர்வையுடைய துர்நாற்றம் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். புற்றுநோயோ காச நோயோ அந்த நோயாளி உள்ளே வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை என்றாலும் கூட அவங்க வரும்போது வரக்கூடிய அந்த ஒரு துர்நாற்றம் அவங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு உயிர்கொல்லி நோய்கள் வரக்கூடிய போது அந்த மாற்றங்கள் நம்ம வேர்வையில் வரதை நம்ம பார்க்க முடியும். அஞ்சாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர், நீங்கள் சுத்தமாக இல்லைன்னா துர்நாற்றம் வரும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு கேள்வி நம்ம நிறைய பேரை கேட்க வேண்டியிருக்கு. எத்தனை முறை ஒரு நாளைக்கு குளிக்கிறாங்கன்னு கேட்டால் 2 நாளைக்கு ஒரு முறை தான் குளிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அப்போ என்ன ஆகும்? கழிவுகள் அதிகமாகும் போது துர்நாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுதான் ஒரு ஃபேக்டர். இந்த 5 காரணங்களால் தான் நம்ம துர்நாற்றம் வரும். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு திங் இஸ் வாட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலுடைய ஆரோக்கியத்திற்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதுக்கு அடிப்படையாக நமக்கு தேவையானது தண்ணீர் தான். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கனாலே அவ்வளவு பெரிய மாற்றம் உங்கள் உடம்புல ஏற்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். செகண்டு, நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள். உதாரணத்துக்கு புடலங்காய் நான் சொன்னேன். இந்த புடலங்காவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலே உங்களுக்கு தோல் துர்நாற்றம்லாம் வரவே வராது. வியர்வை துர்நாற்றம் சுத்தமாகவே இருக்காது. ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய, ரத்தத்திலேயே கலந்து செயல்படக்கூடிய மூலக்கூறுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு தான் புடலங்காய். இன்றைக்கி இந்த கோடை காலத்தில் எதை சாப்பிட்றீங்களோ இல்லையோ வாரத்துக்கு 2 முறை புடலங்காவை தயவுசெய்து உணவில் செய்யுங்க. அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரும். மூன்றாவது ராடிஷ், முள்ளங்கி. முள்ளங்கியை விட சிறப்பாக உங்கள் பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேறு எதுலேயும் கிடைக்காது. ஸோ முள்ளங்கி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே பிளட் பியூரிஃபிகேஷன் அவ்வளோ நல்லா வரதை நம்ம பார்க்க முடியும். நான்காவது ரொம்ப முக்கியமானது, 3 மாதத்துக்கு ஒரு முறை அதாவது பேதிக்கு மருந்து சாப்பிடணும். நீங்கள் பெருங்குடல் எந்த அளவுக்கு கழிவோட மாறுதோ, பெருங்குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எந்த அளவுக்கு நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சிரமங்கள் துர்நாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வயிற்றை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. கடைசி ஆனால் ரொம்ப முக்கியமானது, யாரெல்லாம் நல்லா தூங்கலையோ அவங்களுக்கு வேர்வை துர்நாற்றம் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். தூக்கத்துக்கும் வேர்வை துர்நாற்றத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. உங்ககிட்ட யார் இந்த மாதிரி வேர்வை பிரச்சனை இருக்குது, இல்லை வேர்வையில் நாற்றம் வர மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னாங்க, அவங்ககிட்ட முதல் கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்குறீங்களான்னு கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய பதில் நிச்சயமாக இல்லை, 2 மணி நேரத்துக்கு மேலே என்னால் தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனம் எடுத்தோம்னா வேர்வை துர்நாற்றத்தையும் தவிர்க்க முடியும். வியர்வை நோயினே ஒரு நோய் இருக்குது. பொதுவாக வேர்வை நமக்கு எங்கே வரும்? அக்கல் பகுதி, கைப்பகுதியில் வரும். உள்ளங்கை வேர்க்கும். ஆமாம் சார். உள்ளங்கால் வேர்க்கும். இந்த குழந்தை நிறைய பேர் வருவாங்க, பரீட்சை எழுதும்போது அவன் எழுதிட்டு கீழே போகிறதுக்குள்ளே அந்த பேஜெல்லாம் நனைஞ்சு போகும். அதே போல் சாக்ஸ் போடுவாங்க, ஸ்கூல் போயிட்டு அந்த சாக்ஸை பிழிஞ்சால் அவ்வளோ தண்ணி அதில் வரும், அவ்வளோ வேர்வை வரும். அது வியர்வை நோய். ஆனால் அந்த வியர்வையில் துர்நாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது, பெரும்பாலும் 90% இருக்காது. ஸோ அதுக்கு முறையான சிகிச்சை, உடலில் பித்தத்தை குறைக்கிறதுக்கான சிகிச்சை, மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கான சிகிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது நார்மல் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சார். அதாவது சர்ம பிரச்சனைகள்னு ஆரம்பித்தேன், அதை Aலேருந்து Z வரைக்கும் கரெக்டாக முடிச்சு விட்டீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்து கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.